ஆகுறது, வேலை செய்கிற ஆட்கள் வந்து நம்மளை வந்து ஏமாத்துறது, ஜாமீனுக்கு அட்வான்ஸை வாங்கிட்டு ஓடிடுறது, ஜாமீன் கையெழுத்து போட்டு அதை கட்டுறதில்ல நம்ம மாட்டிக்கிறது, வரக்கூடிய பணம் பேமெண்ட் வர இடத்துல வந்து கண்டிப்பாக வராது, வேறு ஒருத்தர் வந்து அது ரேட் கம்மியாக கொடுத்து டெண்டரை வாங்கிடுவாங்க, இல்லை அவங்க ஆர்டரை வாங்கிடுவாங்க, உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் வந்து நின்று போயிடும். இப்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து முற்றிலும் வந்து சனி என்ன பண்ணோம் அப்படின்னா சுணக்கத்தையும் பின்னடைவையும் கொடுக்கும். சரி, அப்போ இதை வந்து எப்போ குறைக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் ஏற்றுக்கிற தன்மை வரும்போது அது குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் முழு மனசோடு ஏற்றுக்கணும், சும்மா குறையணும் அப்படின்னு நினச்சி ஏற்றுக்கக்கூடாது. முழு மனசோடு வந்து அதை ஏற்றுக்கிட்டு அது குறைஞ்சிரும் அப்படின்னு அதை எதிர்பார்த்து எந்த செயலும் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து பகவத்கீதையிலே அதாங்க சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க, அதுக்கான பலனை கொடுக்குறது ஏன் கடமை, ஏன் கடமையில் நீங்கள் குறுக்கிடாதீங்கன்றதான் இறைவன் சொல்கிறார்.